ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். இப்போ தமிழ் பொதுத் தேர்வு நாளைக்கு நடக்கிற எக்ஸாமுக்கான முக்கியமான நெடுவினா கொஸ்டின்ஸ் 18 மார்க் வரும். 6 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பக்கத்துக்கு எழுதணும். இது ஆக்சுவலாக இதில் மொத்தம் நான் 11 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், கேள்விகள் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 3 இதுலேருந்து தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்காங்க. நிர்வாக மேலாண்மை குறித்து இறை அன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு 3வது கேள்வி. 4வது கேள்வி, கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க. 5வது கேள்வி, மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. 6வது கேள்வி, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழி பற்று, சமூக பற்று ஆகியவற்றை விவரிக்க. 7வது கேள்வி, திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என நிறுவுக. 8வது கேள்வி, கவிதை எழுத அறிய வேண்டுவனவாக சுரதா கூறுனவற்றை விவரிக்க. 9வது கேள்வி, சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்த கோட்ட பகுதிகள் செயலில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அப்புறம் 10வது கேள்வி, ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழக்கும் உண்டு. வடிவழகும் ஆக்சுவலா. ஓகேவா? நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த ஒரு நகரத்தை குறித்து 2 பக்க அளவில் கட்டுரை எழுதுக. கடைசி பிளாஸ்டிக்கை பத்தி, நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசனாருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல். கற்பனைனா ஆக்சுவலா அது மாதிரி நடந்திருக்காது, நீங்களா ஒரு இமேஜினேஷன் பண்ணி எழுதணும். இது மாதிரி எழுதுறதெல்லாம் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சரியா? பார்த்துக்கோங்க. ஸோ இதோடைய PDF லிங்க்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே.